அனைவருக்கும் வணக்கம். இந்த கெட்டுப்போன கேசரி நேற்றைக்கு திரையரங்குகளில் வந்துச்சு. போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அறிவுறுத்தியும் நிறைய பேர் கேட்காம போயிருக்காங்க. போய்கிட்டு புலம்புன்னு புலம்புறாங்க சமூக வலைத்தளங்களில். அதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா, படம் பார்த்து முடிச்சுட்டு வர்றவங்க, அவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இந்த கெட்டுப்போன கேசரி சம்மந்தப்பட்டு நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் பேசுவோம். முதலாவதாக இந்த கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ரிவ்யூ கொடுப்பார் இல்லையா, அவர் எப்போவுமே அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய பண்ணுவார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் ப்ராப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காருங்க. அந்த ரிவ்யூ என்னன்றதை நீங்களே பாருங்கள். வேணாம் போங்க கார் போங்க. கார் எடுத்த கார் கூட்டாங்க. கார் எடுத்துட்டு சொல்லு, கூட்டிட்டு தம்பி கார் எடுத்துட்டு மறைக்காத. இப்படி ஒரு படம் ரிவ்யூ இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். எந்த அளவுக்கு அவருக்கு கொமட்டி இருந்துச்சு அந்த படம் பார்க்குறப்போ அப்படின்னா, வெளியே இப்படி வாந்தி எடுக்கிற நிலைமைக்கு வருவாப்புல. அந்த வாமிட்டிங் சென்சேஷன்றது நார்மலாக வரக்கூடியது இல்லை. அது எங்கேயோ பிடிச்சி அடைச்சி வச்சு நமக்கு மன அழுத்தம் பயங்கரமாக நம்ம உடம்பே அதுக்கு ஒத்துக்காமல் நம்ம மென்டலி சஃபர் ஆகி பைத்தியம் பிடிச்சி போய் ஒரு மாதிரி ஆகி போய் அங்கேருந்து தான் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இவருக்கு கிளம்பி வேணும் வாந்தி எடுக்க வராப்புல. அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு படும் மட்டமாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு. இப்போவும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி போனால் நிர்வாகம் பொறுப்பு இல்லைப்பா. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பகவந்தி கேசரி எவ்வளோ பரவாயில்லன்றாங்க, சுறா புலி இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்றாங்க, இந்தியன் 2 படம் எவ்வளவோ நல்லா இருக்குன்றாங்க. இந்த படம் வந்ததுனால மற்ற படங்களுடைய அருமையெல்லாம் இப்போ தான் தெரிய வருது மக்களுக்கு. இது மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம். தான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது. எப்பவுமே அப்பனுக்கு அப்பன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் தான் மொக்க படம் அப்படின்னு நம்ம ஒரு படத்தை கார்னர் பண்ணக்கூடாது. புலி படம், சுறா படம் அதெல்லாம் கார்னர் பண்ணக்கூடாது. அதை விட மொக்கையான ஒரு படம் வரும். கடைசி படம், கெரியர்லேயே கடைசி படம், ஒன் லாஸ்ட் இதுன்னாங்க. அது பார்த்தா படுமட்டமாக இருக்குது போலையே. கடைசி படம் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு படமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். தியேட்டருக்கு போனவங்க எல்லாம் அலறாங்க. தெரியாம நடந்துருச்சு சார், சத்தியமா நான் வரமாட்டேன் சார். ப்ராமிஸ் சார். சார் வரமாட்டேன் சார். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு உட்காந்துடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு இந்த கடைசியில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே வெறுத்து போயிருமா. என்னடா இது படம் நகரவே மாட்டேங்குது, அங்கேயே நிற்கிது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுமா. எப்படா முடியும்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்ட்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிருமா. இந்த மாதிரி ஒரு படத்தை இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். விஜய் ரசிகர்களுக்கே நிறைய பேருக்கு இது பிடிக்கல. அவங்களாம் ரிவ்யூ கொடுக்குறத பார்ப்போம். சும்மா ஏதோ கண்ணா பண்ணா எடுத்து வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஃபன் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. சத்தியமாக படம் நல்லா இல்லை. விஜய் வருஷனோட விவேகம் இது, அவ்வளோதான். ஃபுல் ஃபைட்டு தான் தலை, வேறு எதுவுமே இல்லை. ஃபைட்டு கூட இல்லை தலை, சரியான ஃபன்னாக இருக்குது தலை. சத்தியமாக தூக்கம் தான் வருது. பாட்டு கூட முடிந்தாரு பாவம், இப்படி ஆகிட்டேன். பின்னாடி வருவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. படம் முடியறதுக்கு முன்னாடியே ஓடி வந்துட்டோம் பாருங்க. பாட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு, முடியல உட்கார. தளபதி தான் ப்ரோ நல்லா இருக்காரு. படம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் தீவிரமான விஜய் ஃபேன் ப்ரோ. விஜய் தான் நல்லா இருக்காரு. படத்தை ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு தான் ப்ரோ. இதெல்லாம் எஸ்கே கேரக்டர் தான் ப்ரோ செட் ஆகும். இதை கொண்டு போய் படம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே பாதியிலே வெளியே வந்துட்டாங்க. விஜய் ரசிகர்களுக்கே பொறுக்க முடியல. தீவிரமான விஜய் ஃபேன். விஜய் அழகாக இருக்கார், ஆனால் படம் நல்லா இல்லை. பரவாயில்ல, இப்படியாவது ஒத்துக்கிறானுங்களே. அப்படியே உருட்டிக்கிட்டு இல்லாமல் இப்போ 1000 கோடின்லாம் உருட்டுவானுங்க பாருங்கள். தளபதி 1000 கோடி பிளாஸ்ட்டு அப்படின்லாம் வைப்பானுங்க பாருங்கள். தற்குறிகள், ஆன்லைனில் இருக்கக்கூடிய தற்குறிகள். ஆனால் விஜய் ரசிகர்கள், உண்மையாலுமே விஜயுடைய ரசிகனாக இருப்பவர்களுக்கு இந்த படம் பிடிக்கல. அதில் கடைசியில் கிளைமேக்ஸில் எங்கள் உயிரே நீ தானே அப்படின்லாம் ஏதோ ஒரு பாட்டு போட்டு அது ஏதோ எமோஷ்னலாலாம் கனெக்ட் பண்ணாங்களா. அவர் முன்னாடி இவ்வளோ நாள் நடித்தது, அதை பழைய வின்டேஜ் விஜய் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே எல்லாரையும் எமோஷ்னலாக அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு பாட்டையும் போட்டு இது பண்ணாங்களாம். ஆனால் நமக்கு இவங்கெல்லாம் அழுகிறத பார்க்குறப்போ சிரிப்பு தான் வருது. நாட்டில் அழுகிறதுக்கு அவ்வளோ இருக்கிறப்போ இதுங்கெல்லாம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்குங்க பாருங்க. அண்ணன் இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்னு கடந்த ஒரே ஒப்பாரி. அவர் தினமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சட்டமன்றத்தில் நடிச்சிருக்காரு, அதை தான் படத்துலையும் வச்சுருக்காங்க. இப்படி வச்சார் சட்டமன்றத்தில், அதை படத்தில் வச்சுருக்காங்க.
படம் இப்போவும் நடிச்சுட்டு தானே இருக்காரு. சொல்லப்போனால் அரசியலுக்கு வந்ததே நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரோ அப்படின்னு தோணுது. அரசியலில் அங்கங்கே ஏதாவது நடித்து சீன்லாம் கிரியேட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமாக எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் எதுவும் இருக்காங்க போல இருக்குது. முதல்வன் படத்தில் உள்ள ஒரு சீனில் அர்ஜுன் அப்புறம் அவர் சுற்றி நிறைய பேர்லாம் சேர்ந்து ஒரு படிக்கட்டில் இறங்கி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறாரு. சட்டமன்றத்தில் இப்படி வச்சதை படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாவேக்கு அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? ரீல்ஸ் தான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமாக்கிடலாமோ அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. விஜய் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டார்னு ஒரே ஒப்பாரி நிறைய பேர் இங்கே பாருங்கள். எதுக்கு அழுகுறாங்க? ஐயோ முடியலடா சாமி, ஐயோ முடியலை. எதுக்கு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியலை. ஐயா வெறி பிடிச்ச கூட்டாங்க இதெல்லாம். அப்படி வந்து ரசிக மோகம், ரசிக வெறி அமைச்சர்களே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. தேட்டரா இல்லைனா இளவு வீடான்னு தெரியல, எல்லாம் கிடந்து ஒரே அழுக. அவங்களே அழுறப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். நேரமும் அழுக, எப்போ பார்த்தாலும் அழுக. விட்டா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பூந்து பாஞ்சிருவாங்க போல். அவங்களுக்கெல்லாம் அந்த உலகத்துக்குள்ளே போய் வாழணும். அந்த படம் சினிமா அந்த உலகத்துக்குள்ளே போய் வாழணும். இவங்களால அதுக்குள்ளே போய் வாழ முடியலேன்னு ஒரே வருத்தமாக இருக்கும் போல். ஸ்க்ரீனெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தேட்டர் ஓனர்கள்லாம் இந்த மரம் குச்சி கிளையெல்லாம் தூக்கி போட்டு பாதுகாக்கிறாங்க நிறைய தேட்டர்களில். பின்ன இவனுங்க அங்கே போய் ஏறி மேய்ஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக இந்த முள் கம்பி முள் கிளை இதெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க அவங்க தேட்டர் ஓனர்ஸ். பயமாக இருக்கும். எந்த படத்துக்கும் இப்படிலாம் நடக்காது. இந்த படத்துக்கு நடக்குதுன்னா அப்போ இவனுங்க எப்படிப்பட்ட பைத்தியக்காரனுங்கன்னு பாருங்கள். ஒட்டுமொத்த கீழ்ப்பாக்கமுமே அங்கே தான் போயிருந்துருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ஒரு மாதிரி அடாவடி கூட்டம், இது என்ன வேணால் பண்ணும், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச கூட்டம் அப்படின்னு. ஸ்க்ரீனை பாதுகாக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாவம். தளபதி கடைசி போறதுனால அவர் அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டெய்லி பாக்குறோம். அவரு சின்ன வயசுல இந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஆமா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கடைசியா அந்த ஸ்கிரீன்ல போடும்போது ரொம்பவே அழுதுட்டேன். படம் வயசு எப்படி அவர் என்னதான் நடிச்சாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தளபதி தான். படம் பிடிச்சுதான் இருந்தது. படம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதல் தடவை FDFS பாக்குறேன், அதுவும் தளபதி படம். இவ்வளோ வெறி பிடிச்ச ரசிகையாக இருக்காங்க. ஆனால் FDFS முதல் தடவை இப்போ தான் பார்க்குறாங்களா? என்ன இது ஒன்றுமே புரியலையே. எதுக்கு இப்படி பேசணும்? படம் நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ எங்களுக்கு தளபதி தான் அப்படின்றாங்க. அப்போ நல்லா இல்லைன்னு தோணுது. அதனால தான் படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எங்களுக்கு தளபதி தான். இவங்களுக்கெல்லாம் படத்திலேயே பகுத்தறிவு இல்லையே. இவங்கெல்லாம் அரசியலில் எப்படி பகுத்தறிவோடு இருப்பாங்க பாருங்கள். ஒரு நடிகர் அவர் நடித்த படம் நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிறதுக்கு கூட இவங்களுக்குலாம் எண்ணம் இல்லை. அவர் நடித்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எங்களுக்கு அவர் தான் வேணும் அப்படின்றாங்க. ஒரு நடிகர் ஒருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷன் செய்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஏதோ சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்து நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச கடை நல்லா தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு கடையாக இருந்தாலுமே சாப்பாடு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி பழகிருப்போம்ல. நல்லாவே இல்லைங்க சாப்பாடு செய் அப்படின்னு சொல்லி தானே நம்ம பேசுவோம். அது மாதிரி சினிமாவும் ஒரு தொழில் தான். நம்ம 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லி பழகணும். இவங்கெல்லாம் விஜய் நடித்த எல்லா படமுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு படம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் சுறாவாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறோம், நம்ம கன்சியூமர், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எல்லா தொழிலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் இருக்கும். நம்ம எந்த தொழில் எடுத்தாலும் சரி நம்ம கன்சியூமர்ஸாக இருக்கோம்னா அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லி பழகிருப்போம். ஆனால் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அது ஒரு மாதிரி மனநோய். இவங்களுக்குலாம் அந்த மனநோய் தான் இருக்குது. அப்போ சினிமாலேயே படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எங்களுக்கு தளபதி தான் முக்கியம் அப்படின்னு போகிறாங்கல்ல. அப்போ அரசியலில் இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க எப்படி யோசிப்பாங்க? அவர் கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்தாலும் அவர் நல்லாட்சி தானங்க கொடுத்தாரு, தளபதிங்க அப்படின்னு போவானுங்க. சென்னையில் இப்போ மெரினாவில் போராடக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்காங்க. மெரினால காவலர்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பொதுமக்கள் கூட அங்கே போக முடியாது. ஏன்னா மாணவர்கள் அங்கே போராடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ மாணவர்கள் அங்கே போராடிடக்கூடாதுன்னு நினைக்குது அப்படின்னா பாஜக தான் அப்படின்னு நினைக்கும், வேறு எந்த கட்சியும் அப்படின்னு நினைக்காது. மாணவர்கள் போராடணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் தாவேக்கா மாணவர்கள் போராடிடக்கூடாதுன்னு நினைக்குது. இது வந்து ஒரு கேவலமான செயலா இல்லையா? கேவலமான செயல். இதை இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் எதுக்கு போராடணும், டெல்லிக்கு போய் போராடுங்க அப்படிமானுங்க. டெல்லிக்கு போய் போராடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் யாருடைய குரல்? பாஜகவினருடைய குரல். அவங்க தான் இப்படி பேசுவாங்க.
தமிழ்நாட்டில் இதுவும் ஒரு குட்டி பாஜக இல்லை, இது பாஜகவே மிஞ்சிற அளவுக்கு இருக்குது இந்த கும்பல். மூளையெல்லாம் மழுங்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். எதையுமே யோசிக்கிற திறன் கிடையாது. எது சரி எது தவறுன்னு பகுத்தறியக்கூடிய எண்ணமோ சிந்தனையோ துளியும் கிடையாது. அப்படியே விஜய்னு பின்னாடியே ஓடணும். கண்ணை கொஞ்சோண்டு திறந்து பார்த்தா கூட உலகம் என்னன்னு இருக்குன்னு தெரிய வரும். விஜய்னு போயிட்டு இருந்தா எங்கே போகுதோ. இந்தியாவிலேயே என்னை கேட்டால் தமிழ்நாடு தான் சினிமா வெறி பிடிச்ச சினிமா ரசிகர்களால் சூழ்ந்த ஒரு மாநிலம். ஆனால் நம்ம ஏதோ அறிவார்ந்த மாநிலம், பகுத்தறிவு மாநிலம் அப்படின்லாம் நம்மளை வந்து தப்பாக பேசி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, எல்லாம் பொய், ஸ்கேம். யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க. வேற யாரு? நாங்கள் தான். ஒன்றும் சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். தளபதி லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அளவு வச்சு அனுப்புறீங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பின்னால் ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், வருங்கால பிரதமர் விஜய்னு சொல்லிட்டு போகிறான். இவனுங்க தனியாக வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படம் நடிக்கணும். அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு கண்ணா, பயப்படாதீங்க. அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். எக்ஸ்க்ளூசிவாக அதெல்லாம் படமாக திருப்பி வெளியே வரும். சட்டமன்றத்தில் நடிப்பார், டயலாக்ஸ் பேசுவார். அதுதானே உங்களுக்கு வேணும். சினிமா டயலாக்ஸ் பேசணும். உங்களுக்கு அது சினிமேட்டிக்காக இருக்காது. அதுதான் பிரச்சனை இல்லையா? படம், பாட்டு, குத்தாட்டம், அதுக்கு வேணால் நீங்கள் சிஎம் செல்லில் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஏதாவது பண்ணுங்கள். அது ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுங்க. இல்லைனா தாவேக்கா அமைச்சர்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ண பாருங்கள். எப்படியாவது அதை தளபதிக்கிட்ட கொண்டு போயிருங்க. நீங்கள் வந்து சினிமா டயலாக்ஸ் இதெல்லாம் பேசுகிறப்பவும் நீங்கள் பின்னாடி ஏதாவது பாட்டு ரெடி பண்ணுங்கள். ஒருத்தனும் வாரானே, திருத்திட போகிறானே, பிளாஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பாட்டு ரெடி பண்ணி நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ எங்கேயாவது பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு நீங்களும் இறங்கி டான்ஸ் ஆடுங்க. எங்களுக்கு அந்த வந்து ஒரு சினிமா ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருங்க பேசாமல். நாட்டில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? இளைஞர்கள்லாம் தன்னெழுச்சியாக முன் வந்து வடநாட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் காவல்துறையினருடைய அடியை கூட தாங்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. இன்னும் அடிங்கன்னு. பெண்கள்லாம் என்னம்மா இருக்காங்க, எப்படி துணிச்சலோட செயல்படுறாங்க, எவ்வளோ வந்து வீரத்தோடு அவங்க போய் அந்த போராட்ட களத்தில் நிற்கிறாங்க, எவ்வளோ தைரியத்தோடு நிற்கிறாங்க, எவ்வளோ பெண்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் பாருங்கள், வெக்கக்கேடு. தளபதி போகிறாரு, எங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. தளபதி கடைசி படம், எங்களுக்கு இனிமேல் படமே நடிக்க மாட்டாரா, எங்களுக்கு ஒரு படமாவது நடிக்கணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பண்ணுன்னு கடந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அட தற்கூரிகளா, போய் வாழ்க்கையை பாருங்கடா. நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுங்கடா. அதில் போய் பங்கெடுங்கடா. தற்கூரிகளா, திருந்தாத ஜென்மங்களே, விளங்க மாட்டீங்கடா நீங்கள்லாம். இந்த காணொளி பாருங்கள். தேட்டரில் கிடந்து இங்கே உள்ள பெண்கள்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் கிடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வட மாநிலங்களில் போராடக்கூடிய பெண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த காணொளி நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெண் வந்து காவல்துறையுடைய வாகனத்தையே தடுத்து நிறுத்துகிறாங்க அவங்க ஒத்த கையை வச்சு. இதுதான் ஹீரோயிசம், இதுதான் கெத்து, இதுதான் சினிமா, ஆப்சல்யூட் சினிமா அப்படிம்பாங்கள்ல. இதுதான் தன்னுடைய உரிமைக்காக, படிப்புக்காக போராடக்கூடிய மாணவர்கள், பெண்கள், ஆண்கள் எங்கே இருக்காங்க? சினிமாவை பார்த்துட்டு சினிமா நடிகன் கடைசி படம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு நடிகன் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடந்து அழுது ஒப்பாரி வைக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கே? கேவலமாக இருக்குது. அங்கே போராளிங்க கூட்டம், இங்கே கூத்தாடிங்க கூட்டம். ஆனாலும் இந்த நேரத்துலையும் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ராயல் சல்யூட். நேற்றுக்கு நானும் இந்த பாலன் இல்லத்திற்கு போயிருந்தேன். நம்ம சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலுவலகத்தில் தான் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பங்கெடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு போங்க, போய் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. எப்படியாவது போங்க, போய் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய நடக்குது. தயவு செஞ்சு போயிருங்க. தியேட்டருக்கு போய் விசில் அடித்து கொண்டாடாமல் உரிமைக்காக, நீட்டுக்கு எதிராக போராடும் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் தியேட்டருக்கு போய் கொண்டாடின இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் நான் காரி துப்புறேன்.
நாட்டை பற்றியோ பொது நலத்தை பற்றியோ படிப்பை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ எதை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு களிசடை முட்டாள் கூட்டம். இந்த கூட்டம் இருந்தா என்ன, செத்து போனா என்ன, ஒளிஞ்சு நாசமா போய் தொலையட்டும் இந்த கூட்டம். இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. இந்த ஒரு கூட்டம் தான், இந்த சினிமா மோகத்திலேயே அலையக்கூடிய இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடிய திறன் இல்லாமல் மூளையெல்லாம் மழுங்கி போய் தெரியுதுங்க. எங்கள் நெஞ்சையே அறுத்து கொடுத்துரும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. எங்கள் தளபதி தான் எல்லாமே, எங்கள் உயிரையே கொடுத்துருவோம், எங்கள் நெஞ்சை அறுத்து கொடுத்துருவோம். என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இளைஞர்கள் எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமாக இல்லை. அவங்க போராடுறதெல்லாம் பார்த்தா நீங்கள் உங்களால் போக முடியலையேன்னு பொறாம போடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? தாவேக்காவுடைய அமைச்சரே சொல்கிறார், தமிழன் பார்த்திபன், அவர் சொல்கிறார், நம்மெல்லாம் எதுக்குங்க அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அதெல்லாம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் பார்க்கணுன்றார். என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள்? சிந்திங்க. யாராவது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா சிந்திங்க. கேவலமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. 2018 ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினாங்க. இந்த நீட்டுன்றது ஒரு பெரிய ஸ்கேமு, எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களால டாக்டரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கணிச்சிருக்காங்க. ஆட்சியில் இல்லாத போவே, நோட் பண்ணிக்கோங்க, ஆட்சியில் இல்லாத போவே அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் அப்படிப்பட்ட ஆளுமைகளும் இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு பாருங்க, உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த அமைச்சர்கள்லாம் போயிருந்தால் அழுகுறாங்க தேட்டருக்குள்ளே. கேவலமாக இருக்குது, வெக்கக்கேடு. போயிருந்து அழுதாதான் நமக்கு அமைச்சர் பதவி இருக்கும், இல்லைனா பறிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்து அழுதுருக்காங்க போல். எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்த மண்ணியா இது? போராட்ட குணம், போர் குணம் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருந்த தமிழ்நாடு. நீட்டுக்கு எதிராக முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்தால் வந்துச்சு. முதல் குரல் பெருமையோடு சொல்லுவோம். அப்பேற்பட்ட தமிழ்நாடு தான் ஆளாக போய் நின்று போராடணும். ஏன்னா நம்ம தான் முதல்ல பேசியிருக்கோம். நீட்டு ஒரு திட்டமிட்ட சதி, அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம தான் முதல் குரல் எழுப்பணும். அப்போ நம்ம தானே முன்னாடி போய் நிற்கணும் எல்லாத்துக்கும். ஆனால் பாருங்கள், நார்த் இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்றாங்க, மற்ற மாநில இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் போய் தேட்டர் வாசலில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்குறப்போவே தமிழ்நாடு இனிமேல் மீண்டு வரவே வராது அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் உருவாகுது. ஆனாலும் இந்த போராடக்கூடிய இளைஞர்கள், இந்த காலத்தில் நிற்கக்கூடிய இளைஞர்களை பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை பிறக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது இந்த இளைஞர்களெல்லாம் பார்க்குறப்போ. ஆனால் இந்த தேட்டருக்கு போகிற இளைஞர்களை பார்க்குறப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. முடியலை, இவங்களுக்கு எதிராக போராடி டயர்டாயிருச்சு. என்ன பண்ணுறது, தலையெழுத்து. இதெல்லாம் பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்குது இந்த கொடுமையெல்லாம். தயவு செஞ்சு பாலநிலத்திற்கு போய் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நானும் எனக்கு ஃப்ரீ டைமில் நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திக்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை போய் கொடுங்க. பாலநிலத்திற்கு போங்க, டி நகரில் இருக்குது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸு. தயவு செஞ்சு போய் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். இந்த காணொலியில் நம்ம பேசிய விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.